அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும், மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, மார்ச் 2வது வாரம் எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, மார்ச் மாதத்தில் 2ஆம் வாரம் மிக வலுவான நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த 2025ஆம் ஆண்டே அமோகமான ஆண்டாக மாறக்கூடிய வகையில் இந்த தருணத்திலிருந்தே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. ஏனென்றால் இறுதி தருவாயில் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய அமைப்பில் குரு வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே 90% மேல் கடந்த சூழலில் குரு பகவானிடம் இருந்து ஜென்ம குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் நிறைவான நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். அன்பும் அந்யோன்யமும் அதிகரிப்பதற்கான சூழல் நிறைவாக கிடைக்கிறது. திருமண முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான முயற்சிகள் தடைதாமதமின்றி எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த விதமான உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் என்று இருந்தாலும் இவை முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. மற்றவர்களால் உங்களுக்கு குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் அலுவலகத்திலும் மன நிம்மதியை பாதிக்கக்கூடிய வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி இந்த தருவாயிலிருந்து இன்னும் சில வாரங்களில் மிகவும் வலுவாக லாபத்தில் அமர போகிறார். அதோடு மட்டுமல்லாது சனியுடன் இணைந்து மிகவும் வலுவாக சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. சூரியன் சனி இணைந்து மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான பல மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களது உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். பாராட்டுகள் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையில ஒத்தி போட்ட பல பணிகளை ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் துரிதமாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடமாறுதல் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத கூடுதல் சலுகைகளும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவேதான் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றம் உண்டு. ஏனென்றால் இதை மேலும் வலுவாக உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வருகிறாருங்க. அவர் வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் லாபஸ்தானத்தில் வலுவாக உச்சம் பெற்றிருக்கும் போது சந்திரனும் அவர் 8ஆம் தேதி அங்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வகையில் ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். 2, 3 ஆகிய இடங்களில் சந்திரன் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை எளிதில் சந்திக்க முடியும். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரியங்கள் தடையில்லாமல் கைகூடுங்க. ஏனென்றால் சுக்கிரன் லாபத்தில் உச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் லாபத்தை வலு சேர்க்கிறார். அது மட்டுமல்லாது ராகுவும் லாபஸ்தானத்தில் இணைந்திருப்பது உறுதியாகவே நல்ல பல மாற்றத்திற்கும் அதிரடியான முன்னேற்றத்திற்கும் நல்ல சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் மிகப்பெரிய அளவிலான காரியங்களை கூட சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. நிதி நிறுவன
நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பெரிய அளவுல தடையின்றி உங்களை தேடி வருங்க. அளவாக புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தையும் உறுதியான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகள் அமையும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே கலைத்துறையில் ரிசர்வராசிக்காரர்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது புதிதாக சினிமா துறையில் முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை திறன்பட கையாளுவதோடு மட்டுமல்லாது படிப்படியாக அரசியல் சார்ந்த சூழலை உங்களுக்கு சாதகமாகவும் மென்மேலும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரன் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். ராகுவும் புதனும் அதை இணைந்து லாபஸ்தானத்தில் வலுப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் லாபத்தில் வக்ரகதியில் திரும்பியிருப்பது உறுதியாகவே மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த வேளையில் உங்களை தேடி வருங்க. சிறு சிறு தலைவலி உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சிறப்பாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கவனம் செலுத்தி படிப்பதோடு அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலுவாக விற்றிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளை விளக்குவதோடு மட்டுமல்லாது ஆன்மீக சிந்தனையை அதிகரிப்பதற்கான நல்ல சூழலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தந்தை வழி உறவு முறைகளிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல சூழல் நிறைவாக கிடைக்கிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். தனஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி, விவசாயம் சார்ந்த முயற்சி, விளையாட்டு துறையில் சாதிக்கக்கூடிய முயற்சி போன்ற அனைத்திலும் நல்ல அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக உங்களது முயற்சிக்கு ஏற்றவாறு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேலையை நிச்சயமாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானம், தைரியஸ்தானம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் வலம் வரக்கூடிய சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எனவே தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல சந்தர்ப்பங்களும் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் வருகின்ற பிரதோஷ தினமாக இருக்கக்கூடிய 11ஆம் தேதி அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான தடைகளும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் ரெட்டிப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.